வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் கலியுகவரதனாம் ஐயப்பன், சபரிமலை ஐயப்பன் என பல பெயர்களை கொண்ட இந்த ஐயப்பன் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு குல தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் விளங்குகின்றார். பல வருஷங்களுக்கு முன்னால் உள்ள வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தினம் தினம் ஒரு புதிய வீடியோவும் ஒரு புதிய தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஐயப்பனை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட்ல பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செய்யுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருஷத்துக்கு வருஷம் ஐயப்பனுடைய பக்தரோட எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டே இருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஐயப்பனுடைய உண்மையான பக்தியும் அது மட்டும் இல்லாம கலியுக வரதராம் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் உண்மையே அந்த சபரிமலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற தத்துவம் நமக்கு தெரியும். இந்த ஐயப்பன் யார்? இந்த மணிகண்டன் யார்? இந்த மணிகண்டன் எப்படி உருவானார்? எந்த வருஷத்துல இந்த ஐயப்பன் இந்த சபரிமலையில உட்கார்ந்தாரு என அனைத்து முக்கிய தகவல்களையும் வாங்க பார்க்கலாம். முதல்ல மதுரையிலிருந்து இதை ஆரம்பிக்கிறோம். மதுரை பாண்டிய மன்னர்கள் கேரளாவுக்கு சென்ற காலம் தான் அந்த காலம். மதுரை ஆண்ட பாண்டியவர்கள் சோழரின் தொடர் படையெடுப்பால் மேற்கு தொடர்ச்சிக்கு அப்பால் உள்ள கேரளா என்ற பந்தளம் என்ற ஊர்ல தலைமையிடமாக கொண்டு புதிய ஒரு ஆட்சியை தொடங்குகின்றார். பந்தள ராஜ்யத்தின் மன்னனாக ராஜசேகர பாண்டியன் இருந்த போதுதான் இந்த மணிகண்டனின் வருகை நிகழ்கின்றது. ஆன்மீக நூல்களின்படி மணிகண்டன் பூமிக்கு வந்த நோக்கம் மகிஷி என்ற ஒரு அரக்கியை வதம் செய்து அவர் பிரம்மச்சாரியாக சபரிமலையில் உட்காருவதே என்பது நூல்கள் கூறும் உண்மையான கதை. ஒரு குழந்தையாக பம்பை நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டு அவர் அந்த விருச்சக லக்கணத்தில் உத்திர நட்சத்திரத்தில் அபகரித்தார். இதனால் தான் இன்றும் உத்திர நட்சம் வரும் நாட்களில் ஐயப்பனுக்கு ஆராட்டு போன்ற விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். மணிகண்டன் பந்தல் அரண்மனையில் 12 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த 12 ஆண்டுகள் தான் ஒரு மனிதன் முழுமையான கல்வியையும் வீரத்தையும் கற்றுத்தரும் காலமாக கருதப்பட்டுள்ளது. மணிகண்டனின் வீர வரலாறு வெறும் ஆன்மீக குருவாக மட்டும் இருக்கவில்லை, அவர் ஒரு சிறந்த போர் தளபதியாகவும் இருந்துள்ளார். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்புக்காயான களரிப்பயிற்றில் மணிகண்டன் நிகரற்றதாக திகழ்ந்தார். பந்தள நாட்டின் பாதுகாப்பிற்குரிய தனி படையை அவர் உருவாக்கினார். அக்காலத்தில் சபரிமலையில் உதயணன் என்ற கொள்ளையன் பொதுமக்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து வந்தார். இந்த மணிகண்டன் என்பவர் தனது படைகளுடன் சென்று அவை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். ஐயப்பனுக்கும் பாவருக்கும் இடையே இந்த போர் வரலாற்று சிறப்புமிக்கது. பாவரின் வீரத்தை கண்டு வியந்த ஐயப்பன் அவரை தனது நண்பராக்கி கொண்டு இந்த விஷயங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நிலவியதாக மத நல்லிணக்கத்தை காட்டுகிறது. இந்த வரலாற்று அறிக்கையை நாம் பார்க்கும் பொழுது ஐயப்பன் சபரிமலையில் வாழ்ந்த காலம், பந்தளத்தில் வாழ்ந்த காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டில் இருந்து 11ஆம் நூற்றாண்டுக்குள் என வரலாற்று அறிக்கைகள் நமக்கு கூறுகின்றது. தனது 12 வயது அவதாரம் நோக்கம் முடிந்ததும் மணிகண்டன் ஐயப்பனாக மாற தீர்மானித்தார். தனது அம்பு எங்கு சென்று விடுகிறதோ அங்கு தனக்கு ஒரு கோவில் கட்டும்படி பந்தள மன்னரிடம் கூறினார். அந்த அம்பு விழுந்த இடமே இன்றைய சன்னிதானம். அவர் அங்கு அமர்ந்த சின்முத்திரை தங்க யோக சின்முத்திரை என
அமர்ந்த இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்பதை அவர் தத்துவமசி என்ற வாக்கியம் மூலம் குறிக்கின்றார். அடுத்த பதிவில் சபரிமலையில் ஜோதி தரிசனம் பொன்னம்பலமேடில் எப்படி நடக்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்துங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.